அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த புத்தாண்டு பற்றி தனியாகவே வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். மீனராசிக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் சொல்லி, இந்த ஒரு வருஷத்தில் என்ன நடக்குங்கிறத சுருக்கமாக ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் இந்த வீடியோ அப்புறத்துக்கு இந்த வீடியோ அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அப்போ இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக நம்ம பலன் சொல்லியிருப்போம். பட் எந்தெந்த மாதங்கள் நமக்கு நல்லா இருக்கு, எந்தெந்த மாதங்கள் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, அப்போ அந்த மாதத்தில் ஒரு சில முடிவுகளை நம்ம எடுக்கிறது, ஒரு சில விஷயங்கள் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு திட்டம் வச்சுக்கிறதுக்கெல்லாம் நல்ல வசதியாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக எந்தெந்த மாதங்கள்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும், எந்தெந்த மாதங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஓவராலாக ஒரு ஷார்ட்டாக நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவு பொறுத்தளவில் இது ஒரு கோச்சாரம், கோள்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எப்படி அப்படிங்கிறத வச்சு கோல்சாரம்ன்றதை தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் பொதுவாக உங்களுடைய சுய ஜாதகத்தில் லக்னத்துக்கு இந்த கோள்கள் எத்தனாவது இடத்துக்கு அதிபதி, அது எந்த இடத்துல இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கணும். லக்னத்துலேருந்து சந்திரன் எந்த வீட்டில் இருக்கு, அப்போ சந்திரன் எந்த நட்சத்திர காலில் நிற்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் பார்க்கணும், அனலைஸ் பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்கிறது, இந்த தசாநாதன் இல்லை புத்திநாதன் அவங்க எத்தனாவது இடத்துக்கு அதிபதி, அவங்களுக்கு எந்த ஷட்பலம் என்ன இருக்கு, அவங்கவுங்க ஜாதகத்துல பலம் உள்ளவங்களா இருக்காங்க, யாருடைய பார்வை இருக்கு, எத்தனாவது வீட்டில் இருக்கு, இது மாதிரி ஒரு அனலைஸ் பண்ணி உங்க ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம அதையும் பார்த்துட்டு நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பாருங்கள், ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் எந்த கவனமாக இருக்க வேண்டிய மாதங்களையும் சேர்த்து சொல்கிறோம் இல்லையா, அப்போ அதையும் நீங்கள் பார்க்க வேண்டியது முக்கியம். ஆனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பொதுவாக இந்த மீன ராசி அன்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கொஞ்சம் சென்சிட்டிவ் ஆனவங்க. அவங்க உடனே இப்போ நம்ம பேசி முடிக்கிறதுக்குள்ளே அவங்கள்ட்ட ஷட்டில் காக் அடிக்கிற மாதிரி பேசி முடிக்கிறதுல அவங்கள்ட்ட பதில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி மீன ராசிக்காரங்களோட இயல்பா அவங்களுடைய விஷயங்களை வெளியில் சொல்ல மாட்டாங்க. ரொம்ப முக்கால்வாசி பேர் இதில் கடவுள் நம்பிக்கை அதிகமாக உள்ளவங்க தான் பார்க்க முடியும். இந்த மீன ராசி அன்பர்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுலையும் இவங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. இவங்கள்ட்ட போய் அழுதோன்னா போகிறோம், உடனே இவங்க செய்யறதுக்கு தயாராக இருப்பாங்க, கருணை உள்ளவங்களா இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த வருஷம், இந்த 2026 வருஷம் இந்த மீன ராசி அன்பர்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவு, உங்களுக்கு ஜென்ம சனி நடக்கிறது, அது புரிஞ்சுக்கணும். ஜென்ம சனி நடக்கிறது, 6 பண்ணல ராகியது இருக்கு. இது ஒரு ஒரு சுச்சுவேஷன் நமக்கு நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடிய ஒரு இதாக இருக்குது. அதனால ஜென்மசனி இருக்கிறதுனால இந்த வருஷத்தில் கொஞ்சம் நம்ம இப்படி தான் நினைச்ச நடந்துன்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ பண்ணலாம் வேண்டாம் அப்படின்னு நமக்குள்ள ஒரு சொல்லணும்ல, இப்போ வேணாம் அப்போ சரியில்லை அப்படின்னு சொன்னோம். இல்லை ஒருத்தவங்க சொல்கிறான், இல்லை இது நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு உள்ளுணர்வு சொல்லணும்ல, அந்த உள்ளுணர்வு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு மாசமா இந்த மாதம் இருக்குது. சமயங்களில் என்ன பண்ணால் அந்த உள்ளுணர்வு சொல்லாட்டினா குழம்பிக்கிட்டே இருப்போம். செய்யலாமா வேணாமா, அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா, இது பண்ணலாமா அது பண்ணலாமா அது அப்படின்னு நம்ம ஒரே கன்ஃபியூஸ்டாக இருக்கும், முடிவு எடுக்க முடியாமல் இருக்கும். ஸோ ஆனால் உள்ளுணர்வு உங்களுக்கு சொல்லிச்சுன்னா நீங்கள் இந்த வருஷம் உங்களுடைய உள்ளுணர்வு நல்லா இருக்கும். வாழ்க்கையில் அதனால தெளிவு கிடைக்கும். சரிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருப்போம், நிதானமாக இருப்போம், இல்லை இது செஞ்சு பார்க்கலாம், இந்த மாதிரியான எண்ணங்கள் தோணக்கூடிய வாழ்க்கையில் ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும். ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பிரச்சனை துரத்திக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு, அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு உண்டான ஆன்சர் கிடைக்கும். ரொம்ப இது எப்படா பண்ணுறது சொன்ன என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம இருந்தோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள், ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு வருஷமாக இந்த வருஷம் இருக்கும். நீங்கள் இந்த வருஷத்தில் நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் சென்சிட்டிவான ஆளுன்னு சொல்லி, அதனால ஏன்னா மீன ராசி நீர் ராசி, அந்த மாதிரி அந்த ராசி நீர் ராசியாக இருக்கிறதுனால அது மட்டும் கிடையாது, உபய ராசி. அதனால உங்களுக்கு இரட்ட மனநிலைமைகள் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால தான் இந்த குழப்பங்கள்லாம் ஏற்படுறது. ஸோ இயல்பாகவே இந்த வருஷத்தில் நீங்கள் கண்ட்ரோலாக இருக்க வேண்டிய விஷயம் உணர்ச்சிகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அதாவது மற்ற டக்குன்னு கோவப்படக்கூடாது, சரி விடு போயிட்டு போனது. அதே மாதிரி சோகம்ன்றதுனால ஓவராக சோகப்படக்கூடாது.
ஸோ ஓவராக சோகப்படாமல் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படி இல்லை. சரிட்டு அங்கே அடுத்தது என்னன்னு பார்ப்போம், அந்த பிரச்சனைலேருந்து டக்குன்னு அடுத்தது என்னன்னு பார்ப்போன்றத நீங்கள் அப்படி போயிட்டீங்கன்னா, ஒருத்தர் வராரு திட்டுறாரு, சரி அடுத்தது என்னன்னு பார்ப்போம், நீங்கள் அப்படி யோசிச்சு பாருங்களேன். சரி நெக்ஸ்ட்டுன்னு அப்படி போயிட்டீங்கன்னா அதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரே மனசு வேதனையாகவே இருக்கும். அதனால ஸ்ட்ரைட்டு இது நடந்தது, அடுத்தது என்ன ஆகும், லைஃப் ஹேஸ் டு கோ ஆன் இல்லையா? அப்போ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்குறதா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்திக்காதீங்க, இல்லை உங்களை சிரமப்படுத்திக்காதீங்க, நல்ல தியாகி ஆகாதீங்க. இது முதல்ல பிரச்சனை. மற்றவங்க ஹெல்ப் பண்ணுறது ஓகே தான், தனக்கு மிஞ்சி தான் தானமும் தர்ணமும். நமக்கு உங்களுக்கு ஜென்ம சனி நடக்குது. அதனால மற்றவங்களுக்காக உங்களுடைய இதை நீங்கள் குறைச்சிக்காதீங்கன்னா எப்படி சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு இல்லாமல் இன்னொருத்தவங்களுக்கு செய்கிறது, இல்லை உங்களுக்கு தானே கெட்ட பேர் வந்துருமோன்னு யோசிக்காமல் போய் நம்ம இன்னொருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுறது, அது மாதிரி ஹெல்ப் பண்ணி நம்ம கெட்ட பேர் வாங்கிக்கிறது. இல்லை ஒருத்தருக்கு நம்மளே ஹெல்ப் பண்ணியிருப்போம், அவருடைய சூழ்நிலை தெரியாமல் கேட்டாருன்னு சொல்லி, ஏன்னா அவருடைய சூழ்நிலை திரும்ப இது பண்ண முடியாமல் இருக்கலாம். அப்போ என்ன பண்ணாருன்னா, நீங்கள் காசும் கொடுத்துருப்பீங்க, அவர் உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தையும் கட் பண்ணிடுவார். அப்போ என்ன பண்ணால் நீங்கள் உங்களை பற்றியும் சொல்லுவார், நான் உனக்கு எவ்வளோ பண்ணியிருக்கேன் தெரியுமா, சும்மா இது பண்ணிட்டு இவ்வளோக்கு ஆடுறான், இந்த மாதிரி நம்மளை பற்றி அவர் கெட்டது சொல்லுவார். ஸோ உங்களுக்கு நல்லதும் பண்ணிட்டு கெட்ட பேரும் வாங்குற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய ஒரு வருஷமாக இருக்குது. அதனால் நீங்கள் எது பண்ணுறதா இருந்தாலும் 1க்கு 2 தரம் யோசித்து முடிவெடுத்து பண்ணுறது நல்லது. இந்த வருஷத்தில் உங்களுக்கு சிறந்த மாதங்களாக எது இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பிப்ரவரி. இந்த பிப்ரவரி ஒரு மன தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு மாதம். வாழ்க்கையில் ஒரு நல்ல இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்களே ஒரு முடிவெடுத்து அந்த முடிவில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். நீங்களே ஒரு தெளிவடையக்கூடிய ஒரு மாதம் நீங்கள் எடுத்துக்கலாம். அது மட்டும் கிடையாது, இந்த மாதம் ஒரு நல்ல செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டே இருந்தது, எந்த காரியமும் தடங்களாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல, இப்படின்றதுக்கெல்லாம் ஒரு நல்ல நியூஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாம். பிப்ரவரி கேரியரில் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டி வரும். அதெல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. உங்களுடைய பர்சனல் லைஃப்லையும் ஒரு சில சேஞ்சஸ் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. ரொம்ப நாளாக ஒரு குழப்பமாக இருந்த விஷயங்கள்லாம் ஒரு தெளிவு கிடைக்கும்னு எடுத்துங்களேன். அது பிப்ரவரி மாதம் கிடைக்கும். இதுக்கு அடுத்து உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய மாதம் ஏப்ரல் மாதம். ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு பண வரவுகள் நிறையா இருக்கும். உங்களுக்கு பணங்காசு அது மாதிரியான விஷயங்கள்ல உங்களுக்கு நிறைய குரு பார்வை வேற இருக்குது ஏப்ரல் மாதம். ஸோ ஃபினான்ஷியலாக உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. அதனால கடன் நிறைய பேருக்கு கடன் சிக்கல்லேருந்து இல்லை கடன் ப்ரெஷர்லேருந்து நீங்கள் வெளியே வரலாம். ஒரு என்னடா அது கொடுக்கவே முடியாது அப்படின்றதுலேருந்து ஒரு பெரிய இது வரும். நம்ம கொஞ்சம் எளிமையாக கடனை நம்ம மேனேஜ் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு நல்ல பண வரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் குரோத் உள்ள மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த ஏப்ரல் மாதத்தை. இப்போ நான் சொன்னதில் நீங்கள் நல்லா பண்ணால் ஃபினான்ஷியல் குரோத் மட்டும் ரிலீஃப் ரொம்ப, ஏன்னா ஜென்மசனி நடக்குது, அது ஒரு ரிலீஃப். அதில் ஃபினான்ஷியலாக அப்பாடா அப்படின்னு நீங்கள் விடுபடக்கூடிய ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ஸ்லேருந்து விடுபடக்கூடிய ஒரு மாதம் நீங்கள் எடுத்துக்கணும். அது பணங்காசுக்குள்ள மாதம் அந்த ஏப்ரல் மாதம். இதுக்கு அடுத்து நல்லா இருக்கக்கூடிய மாதம் ஜூன் மாதம். ஜூன் மாதம் வேலையில் உங்களுக்கு உண்டான ரெகக்னிஷன் கிடைக்கும். உங்கள் மேலே உங்களுக்கு மேல் அதிகாரிகள் கூட வேலை பார்க்குறவங்க இவங்களுடைய ஆதரவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய திறமைக்கு உண்டான மதிப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது. ஸோ ஜூன் மாதத்தில் பொதுவாக கேரியரில் ஒரு நல்ல சுமூகமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அவங்களுக்கு ப்ரமோஷனுக்கான சான்சஸ் இருக்குது. வேலை தேடிக்கிட்டவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. புதிய பொறுப்புகள், நியூ ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இந்த மாதம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்து உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய மாதம் அப்படின்னா செப்டம்பர் மாதம். செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. அந்த செப்டம்பர் மாதத்தில் வர குரு திரும்ப வக்ரம் அடைகிறாரு. அதனால் ஒரு புதிய தொடக்கங்கள் ஏற்படும். செப்டம்பர் மாதத்தில் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். குரு பார்வை மட்டும் இல்லை, ஆன்மீகத்திலையும் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். ஆன்மீக ரீதியாகவும் இது வரைக்கும் இல்லாமல் நம்ம டெய்லி நம்ம தியானம் பண்ணலாம், இல்லை டெய்லி இந்த ஸ்லோகம் சொல்லலாம், இல்லை டெய்லி இந்த கோயிலுக்கு
மாசமா அப்படின்ற எண்ணமெல்லாம் ஏற்பட்டு அதை நீங்கள் ரெகுலரைஸ் பண்ணிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. வாழ்க்கையில் ஒரு பெரிய சேஞ்சஸ் இருக்கும், லைஃப் சேஞ்சிங் இதுன்னு இருக்குன்னா ஜாப் வந்து வேலை அது மாறணும்னு நினச்சிங்கன்னா அது மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. அது மாதிரி வந்து வீடு மாற்றணும், இடம் மாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இடம் மாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. அதனால வந்து அதான் இது மாதிரி வந்து ஸ்பிரிச்சுவலாக நல்ல இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் செப்டம்பர் மாதம். இதுக்கு அடுத்து உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய மாதம் அப்படின்னா டிசம்பர் மாதம். இந்த டிசம்பர் மாதத்தில் வந்து குடும்பத்தோட சந்தோஷமாக நீங்கள் வெளியிடங்களுக்கு டூர் போகிறது இந்த மாதிரியான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதனால் குடும்பத்தோட நீங்கள் மன நிறைவோட இந்த வருஷத்துக்கு நமக்கு உழைப்புக்கு நல்ல பலன் கிடைச்சது, இந்த வருஷத்தில் நம்ம என்னென்ன விஷயங்களை செஞ்சோம் அப்படின்ற ஒரு திருப்தியோட நீங்கள் குடும்பத்தோட எங்கன்னா வெளியில் டூர் போகிறதுக்கு, குடும்பத்தோட நேரம் செலவிடுறதுக்கு, குடும்ப விஷயங்களில் கவனம் செலுத்தி அதில் ஒரு சில விஷயங்கள் இப்போ கல்யாணம் மாதிரி குடும்பத்தில் விசேஷங்கள் இருக்கணும், குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது, இந்த மாதிரி நம்ம குடும்பத்தில் ரொம்ப நாளாக பெண்டிங் இருந்த இந்த விஷயங்கள் குடும்பத்துக்கான நீங்கள் நேரம் செலவிடக்கூடிய ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் இருக்குது. பொதுவாக வந்து நல்ல பிளானிங் இருக்கும், கொஞ்சம் எமோஷன் கலந்தது, அதனால குடும்பத்துக்கோட சேர்றதுனா நல்ல எமோஷனலாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. ஒரு திருப்தி இருக்கலாம், மற்றவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண வேண்டியதாக இருக்கலாம், இல்லை குடும்பத்தில் வந்து நீங்கள் சுப காரியங்கள் நடத்த வேண்டியதாக இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே குடும்பத்தோட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு எமோஷனல் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் இருக்கும். ஸோ பொதுவாக வந்து இந்த வருஷத்தில் இந்த மாதங்கள்லாம் நீங்கள் நல்லாயிருக்கும், அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். எந்தெந்த விஷயங்களை நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிளான் பண்ணிக்கிறதுக்கு இது வந்து கொஞ்சம் ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய மாதங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் மாதமும் ஆகஸ்ட் மாதமும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்குது. இந்த மாதத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுக்கிறது அப்படின்றத கொஞ்சம் தவிர்த்துக்கணும். அது மட்டும் வந்து தேவையில்லாத மற்றவங்களையே முன்னாடி சொன்ன இந்த வருஷத்தில் நீங்கள் என்ன எப்படி இருக்குன்ற சொன்னாங்க, தேவையில்லாமல் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி உங்களை நீங்கள் இழந்துக்க கூடாது, உங்களை நீங்கள் குறைச்சிக்க கூடாது. அது வந்து உங்களுக்கே எகெயின்ஸ்டாக போயிடும். ஸோ அதனால் தியாகி அப்படின்ற பேருக்காக நீங்கள் போய் நீங்கள் கஷ்டத்தில் மாடியும் தேவையில்லாத தியாகம் அதெல்லாம். அதனால வந்து அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துன்னு வச்சிங்களேன், அதிகமாக உணர்ச்சி வசப்படுறதோ இல்லை யாருக்கான ஹெல்ப் பண்ணிட்டு நம்ம வருத்தப்படுறதோ இதெல்லாம் இந்த மாதிரி மன சோர்வு உண்டாச்சுன்னு வச்சிங்களேன். ஏற்கனவே ஜென்ம சனி வேறு நடக்குது, இது வந்து உடல்நிலை கோளாறுகளையும் கொடுத்துரும். ஸோ நீங்கள் கவனிக்க வேண்டியது மனசில் தெளிவு, நிதானம், தேவையில்லாமல் இதுலேயும் தலையிடக்கூடாது. அப்போ உடம்பு நல்லா இருக்கு பார்த்துக்கணும். இந்த விஷயங்களை இந்த மார்ச் மாதத்துலேயும் ஆகஸ்ட் மாதத்துலேயும் பார்த்துட்டிங்கனாலே இந்த வருஷத்தை பொறுத்தவரை கொஞ்சம் ஒரு ஸ்மூத்தான ஒரு நல்ல வருஷமாகவே இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும். ஜென்மசனி நடந்தால் கூட நல்ல வருஷமாக இருக்குது. ஏன்னா வந்து முதல்ல வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்தை குரு பார்க்குறார், அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து குரு பார்வை வந்துடுது. அதுக்கப்புறம் ஒரு அதிசாரமாக போனால் கூட அது வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறது. ஸோ உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறது. அப்போ வந்து அதுவும் வந்து உங்களுக்கு பொருளாதார ரீதியாக குடும்ப ரீதியாக ஒரு நன்மைகளை தரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதே சமயம் வந்து இந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பீரியடில் நீ தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இது ரெண்டையும் நீங்கள் பார்த்துட்டாலே இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு நல்ல வருஷமாகவே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.